ரெண்டாலும் ஐயப்பன் மூணாங்க. நம்ம இன்னி வரைக்கும் எந்த தமிழ்நாட்டில் இருக்க எந்த சங்கத்துக்கும் நம்ம சண்டா கட்டதும் கிடையாது, அதோட சார்ந்தும் நம்ம இருந்தது கிடையாது. சும்மா நம்ம வந்து ஒரு கெஸ்ட் மெம்பரா எல்லாத்துக்கும் போயிருப்போம், எல்லாம் செய்வோம். சரிங்களா? இன்னொன்று இப்போ குமார் சார் சேர்ந்து செய்யலாம்னு சொல்றாரு. இப்போ போன வாட்டி நம்ம எலெக்ஷன்ல நின்று பாரத் கவுன்சிலில் பொருளாதார தேர்ந்தெடுத்தாரு. அது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ்நாடு வழக்கறிஞர் குமார் தான் மதுரை சங்கத்தோட சேர்ந்து ஜாயின் பண்ணி வெற்றி பெற்றார். இப்போ நடுவில் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெடரேஷன் இங்கே ஆரம்பிச்சாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியாது. சரிங்களா? அந்த ஃபெடரேஷன் இவர் ஐயப்பன்றவர் அவங்க அசோசியேஷன் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவரு தனியா ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு 5 சங்கமோ 6 சங்கமோ இருக்கு. அந்த சங்கத்துக்கு நம்ம தலைவரையும் கூப்பிடுறாரு. நம்ம தலைவர் கெஸ்டா போறாரு. அங்க போய் சங்கத்துல பேச்சுவார்த்தைகள் நடக்குது, எல்லாம் பண்றாங்க. அந்த இடத்துல இவரு நம்ம மதுரை சங்கத்து மூலமா ஜெயிச்சு வந்திருக்காரு. நம்ம மெம்பர் எல்லாம் உறுப்பினர்கள் எல்லாம் ஒட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சோம். அந்த இடத்துல அங்க எப்படி காய் நோக்குறாருன்னா நம்ம ஐயப்பன் இவருக்கு ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்றாரு. அதாவது குமார் சாருக்கு ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்றாரு. போஸ்டிங் கிரியேட் பண்ணி அவரை கௌரவ தலைவரா அந்த சங்கத்திலையும் நியமிக்கிறார். எனக்கு என்ன ஒரு இதுனா, நம்ம தான் மெயின் சங்கம், நம்ம தான் ரொம்ப முக்கியமான சங்கம். நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்க, 1300 பேரும் சம்திங் இருக்காங்க. நம்ம யார் சங்கத்துக்குள்ள மெங்கில் பார்க்க வேணாம். வேணுன்றவங்க நம்ம சங்கத்தில் வேணா மெங்கில் பண்ணி நம்ம வேலை செய்யலாம். ஆனா குமார் சார் கிட்ட சொல்றது என்னன்னா, தயவு செய்து எந்த சங்கமா இருந்தாலும் இப்ப இருக்கிற பிரசிடண்டா இருந்தாலும் வருங்கால பிரசிடண்டா சரி, ஏதாவது ஒரு சங்கத்துக்கு கூட இருங்க. ஏதாவது ஒரு சங்கத்துக்கு கூட இருந்து, அதாவது நீங்க வேற சங்கத்தில் எதுவும் மெம்பர் ஆயிடாதீங்க. கௌரவ தலைவர் கொடுத்தா கூட நீங்க மெம்பர் ஆயிடாதீங்க. நம்ம சங்கம் நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு தான் உரிமை. நம்ம தான் நம்ம மற்றவங்களுக்கு போஸ்டிங் தரணுமே தவிர அவங்க யாரும் நம்மளுக்கு போஸ்டிங் தரக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. எந்த சங்கத்தோட இணையறதை பற்றி நம்ம சங்கத்துல இருந்து யாரும் இணைய வேணாம். நம்ம சங்கம் போய் இணைய வேணாம், அவங்க வேணா நம்ம சங்கத்துக்கு இணைக்கும். நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம். தமிழ்நாட்டில் எல்லா குமாசாரையும் கூப்பிட்டு நம்ம பண்ணலாம். 2013 ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே ஞாபகம் இருக்கும். நம்ம மதுரை சங்கத்தோட பண்ணணும், அவங்க பண்ணாங்க, நம்ம தான் பண்ணுவோம் சொல்லி இங்க பண்ணி அவ்வளவு பெரிய பிரமாண்டமா ஒரு ஊர்வலத்தை வச்சு அம்மாவுக்கு நன்றி பேரணி சொல்லி அதுக்கப்புறம் அவ்வளவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தான் அதுல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது இங்க இருக்க எல்லாருமே தெரியும். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எவ்வளவு சுத்திருப்போம், எவ்வளவு பண்ணிருப்போம் தெரியும் 2013. அதனால நம்ம சங்கம் பெரிய சங்கம், நம்ம யாரு கூட இணைஞ்சு வேலை செய்யலாம். வேணும்னா அவங்க நம்ம ரெக்வஸ்ட்